Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு ARAR Pedia. இப்போ நம்ம கிளாஸ் 8 Pearson Physics IIT Foundation புக்கில் சாப்டர் 2 கைனமேட்டிக்ஸில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கைனமேட்டிக்ஸில் இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிக்ஸ். த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் பாடிஸ் இஸ் கால்ட் மெக்கானிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து எந்த பிரான்ச் வந்து பாடிஸோட எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து டீல் பண்ணுதோ அதை வந்து மெக்கானிக்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ மெக்கானிக்ஸில் வந்து 2 டைப் இருக்குது, ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ். இப்போ வந்து ஸ்டாட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் பாடிஸ் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ எந்தெந்த பாடியில் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குதோ அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ அதை வந்து ஸ்டாட்டிக்ஸில் சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு சேரில் உட்காந்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டில் தான் இருக்கோம், ஆனால் நம்ம மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டைனமிக்ஸில் என்னென்னு பார்க்கலாம். இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் அண்டர் மோஷன் அண்ட் இட்ஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ். ஸோ இது வந்து சாதாரணமாக ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்குதோ அதை வந்து டீல் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வந்து மூவ் ஆகுதுன்னா அது வந்து டைனமிக்ஸில் வரும். ஸோ இது வந்து கைனமேட்டிக்ஸ் கைனெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ கைனமேட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ காஸ் ஆஃப் மோஷனை கன்சிடர் பண்ணாமல் இது வந்து டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடி. இது வந்து அந்த பாடியோட மோஷனை வந்து டீல் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைனமேட்டிக்ஸ் வந்து இப்போ ஒரு பாலை வந்து நம்ம த்ரோ பண்ணுறோன்னா அந்த பாலை வந்து நம்ம அது வந்து எந்த ஸ்பீடில் போச்சு, எந்த ஃபோர்ஸில் போச்சு, எந்த ஆக்சிலரேஷனில் போச்சு, அதை பற்றி சொல்கிறதுலாம் கைனமேட்டிக்ஸ். இப்போ கைனெட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ காஸ் ஆஃப் மோஷன் வந்து இதை கன்சிடர் பண்ணும். ஸோ இதே மாதிரி அந்த பாலை தூக்கி போடுறப்போ இது வந்து எந்த இதெல்லாம் பார்க்கணும்னா ஸோ அந்த பாலை எப்படி எந்த ஃபோர்ஸில் த்ரோ பண்ணாங்க, அது புஷ்ஷா புல்லா அதை பற்றி காஸ் ஆஃப் மோஷனை வந்து இது வந்து டீல் பண்ணும். இப்போ நம்ம ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கேலார்ஸ் ஆல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு ஸ்கேலார்ஸ் ஆர் வெக்டார்ஸ். ஸோ எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து ஸ்கேலார் என்ன வெக்டார்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். Quantities that can be completely specified by means of numeric value and a unit are called physical quantities. So எந்தெந்த குவான்டிட்டிஸை வந்து நம்ம நியூமெரிக்கல் வேல்யூல அண்ட் யூனிட்டில் வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக ஸ்பெசிஃபை பண்ண முடியுதோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்கிறாங்க. அண்ட் தஸ் குவான்டிட்டிஸ் விச் ஆர் சேட் டு ஹாவ் ஒன்லி மேக்னிடியூட் ஆர் கால் ஸ்கேலார்ஸ். ஸோ எந்தெந்த குவான்டிட்டிஸ்க்கெலாம் வேறு மேக்னிடியூட் மட்டும் இருக்க ஸ்கேலார்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாஸ், டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீட், டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர். இப்போ வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் திஸ் கேன் பி டிஃபைன்ட் ஒன்லி இஃப் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் ஸ்பெசிஃபைட் ஆர் கால்டு வெக்டார்ஸ். ஸோ இப்போ வெக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் கேன் பி ஒன்லி டிஃபைன் இஃப் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் ஸ்பெசிஃபைட் ஆர் கால்டு வெக்டார்ஸ். ஸோ மேக்னிடியூடும் டைரக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த வெக்டார்ஸ் வந்து நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா the above diagram shows the path covered by a person start from A and end at C. Distance from A to C is equal to AB plus BC plus that is equal to 3 plus 4 7 km. Here we calculate the total distance without considering the direction. It is scalar quantity. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்து ஒரு பர்சன் வந்து ஏலேருந்து சி வரைக்கும் நடந்து போகிறாரு. அதில் ஸோ நம்ம ஏபி பிசி ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 3 + 4 7 km. இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு டைரக்ஷனை கன்சிடர் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு சி, ஏசி வந்து 5 km. ஹியர் வி கேன் யூஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் விச் கேன் பி அப்டன் பி யூசிங் பித்தாகரன் ட்ரிப்லெட். திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இன் த டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு சி. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஏ டு சி வந்து நம்ம பித்தாகரன் ட்ரிப்லெட் மூலமா ஷார்ட்டஸ்ட் பாத்தில் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்துருப்போம், அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டிக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி they have only magnitude. So scalar quantity பார்த்தீங்கன்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டி both magnitude and direction are need to define vectors. ஸோ பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து போத் மேக்னிடியூடும் டைரக்ஷனும் தேவைப்படுது.
scalar quantity. Addition or subtraction of scalar quantities can be done by simple arithmetic means. ஸோ வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டிஸை வந்து நம்ம அடிஷன் இல்லைனா சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம்னா சிம்பிள் அரித்மெட்டிக் மீன்ஸ் மூலியமாகவே செய்யலாம். அதுவே வெக்டார் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வெக்டார் அடிஷன் ரூல்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஆடிங் ஆர் சப்ட்ராக்ஷன் வெக்டர்ஸ். ஸோ ஸ்பெஷலான ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் தான் வெக்டார் குவான்டிட்டியால் நம்மளால் சப்ட்ராக்டோ இல்லைனா அடிஷனோ பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த லென்த் ஆஃப் த ஆக்சுவல் பாத் டிஸ்கிரைப்ட் பை அ பார்ட்டிகல் இன் அ மோஷன். ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு மோஷனில் இருக்கிறப்போ ஆக்சுவலாக எந்த பாத்தில் போகுமோ அது வந்து டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் சென்டிமீட்டர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் மீட்டர் இன் எம்கேஎஸ் சிஸ்டம் ஆர் எஸ்ஐ சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் சென்டிமீட்டர் இஸ் இன் சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டர். அதுவே எம்கேஎஸ் இல்லைனா எஸ்ஐ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அது வந்து மீட்டர். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the shortest distance between the initial and the final position of the body. It is a vector quantity whose magnitude is equal to the length of the straight line path from the initial position to the final position, and the direction is along the straight line drawn from the initial to the final position. The magnitude of the displacement is expressed in centimeters, cm in CGS system, and meters in MKS and SI system. So பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா it is the shortest part between two initial and final positions of a body. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி whose magnitude is equal to the length of the straight line path from the initial position to the final position. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் த டைரக்ஷன் இஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் ஃப்ரம் த இனிஷியல் ஃபைனல் பொசிஷன். த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் சென்டிமீட்டர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமீட்டரில் மேக்னிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதுவே எம்கே சிஸ்டம்லேயும் எஸ்ஐ சிஸ்டம்லேயும் வந்து அதை பார்த்திங்கன்னா மீட்டர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. த அபவுட் டயக்ராம் ஷோஸ் அ பார்ட்டிகல் மூவிங் அலாங் த பாத் ஏபிசிடி. ஹியர் த டாட்டட் லைன் ரெப்ரசென்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிசிடிங்கிற ஒரு 4 லைன் ஒரு 4 பாயிண்ட்டை வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து மூவ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் ட்ராவல் வித் அ பார்ட்டிகல் 6 + 2 + 5 13 meter. The displacement is the vector AD whose magnitude is the length of the line segment AD. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 + 2 + 5. ஏன்னா நம்ம AB + BC + CD தட் இஸ் 6 + 2 + 5 13. அதுவே நீங்கள் வந்து வெக்டார் AD பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக வரும். ஸோ எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸோட கம்மியாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் as the rate at which a particle covers a distance along a given path. It is given by the ratio of distance travelled to the time taken. The unit of speed is centimeter square in CJ system and meters per second. Sorry, centimeter square இல்லை, centimeter per second in CJ system and meter per second in MKS or SI system. So speed என்ன பார்த்தீங்கன்னா speed is defined as the rate at which a particle covers a distance along a given path. ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து எவ்வளோ டைமில் வந்து கவர் பண்ணுதுங்கிறது தான் ஸ்பீட். இட் இஸ் த கிவன் பை த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டு த டைம் டேக்கன். ஸோ இது வந்து ஒரு ரேஷியோவில் சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் டு த டைம் டேக்கன். த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் சென்டிமீட்டர் பர் செகண்ட் இன் சிஜே சிஸ்டம். சிஜே சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் பர் செகண்டில் சொல்லுவாங்க. அதுவே எம்கேஎஸ் இல்லைனா எஸ்ஐ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அது வந்து மீட்டர் பர் செகண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் தட் இஸ் எஸ் by time t. Yes. So speed is equal to t by t. Since the distance traveled is scalar, the speed of the particle is also scalar. So இது வந்து ஸ்கேலார் கனெக்டி டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து ஸ்கேலாங்கிறதுனால அதோட ஸ்பீடும் வந்து ஸ்கேலார் தான். டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், யூனிஃபார்ம் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா the speed of a particle at given instant is known as இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் டக்குன்னு ஒரு நம்ம வந்து அதோட ஸ்பீட் எடுக்கிறப்போ அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் வெஹிக்கிள் இண்டிகேட்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆஃப் அ வெஹிக்கிள். ஸோ ஸ்பீடோமீட்டர்னு ஒன்று இருக்கும், அது மூலிமா வந்து ஒரு வெஹிக்கிளோட இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
uniform speed. A body or particle is said to possess uniform speed if it traveled equal distance in equal intervals of time is called uniform speed. ஸோ ஒரு பாடி வந்து ஈக்குவலான ஸ்பீடில் ஈக்குவலான டைம் பீரியடில் ஈக்குவலான டிஸ்டன்ஸை கவர் பண்ணிச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. அதுவே ஆவரேஜ் ஸ்பீட்னா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேஷியோ ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் டு த டோட்டல் டைம் டேக்கன் பை த பார்ட்டிகல் டு த கவர்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டோட்டலாக ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணதுக்கோ டோட்டலாக டைம் எதுக்கு வந்து அது டேக் பண்ணுதோ அதை வந்து நம்ம வந்து ரேஷியோ பார்த்து அது மூலியமாக மேட்சை கண்டுபிடிக்கிறோம். When a particle moves with a variable speed, then the average speed is used to describe the mean speed with which it travels over the entire path. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பஸ் வந்து ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட் வரைக்கும் போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து அது கரெக்டாக ஃபுல்லாக ஒரே கான்ஸ்டன்டான ஸ்பீடில் போக முடியாது. சில இடத்துல வந்து டிராஃபிக் இருக்கும், சில இடத்துல வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீடை சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மீன் ஸ்பீடை சொல்ல முடியும். ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர், டோட்டல் டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ்னா ஸோ இதே நம்ம பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் பை 15 மினிட்ஸ் அதை கேல்குலேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து அதுக்கோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு Pedia. இப்போ நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Foundation புக்கில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 கைனமெட்டிக்ஸில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்ட் 2ல வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வெலாசிட்டி தான் பார்க்க போகிறோம். வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி இன் அ கிவன் டைம் பீரியட். ஸோ ஒரு கிவன் டைம் பீரியடில் வந்து ஒரு பாடி வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுதோ அது வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் யூனிட் டைம் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் பர் யூனிட் டைமுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வந்து அது வந்து பர்டிகுலர் டைரக்ஷனை காட்டுறதுனால அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, எப்படி வெக்டார் யூனிட். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்றதுனால வெலாசிட்டியும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ யூனிட் பார்த்தீங்கன்னா த SI யூனிட் ஃபார் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட். இதுக்கும் வந்து ஸ்பீடோட யூனிட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கும் வந்து மீட்டர் பர் செகண்ட்னா இதுக்கும் வந்து மீட்டர் பர் செகண்ட் தான். அண்ட் ஆர் CGS சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், யூனிட் ஃபார் வெலாசிட்டி சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட யூனிட் தான். சின்ஸ் த SI யூனிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மீட்டர் while that of time is second, therefore meter per second. Consider a person moving 3 km east of a hidden turn and turns north and moves 4 km in a total time 2 hours as shown in the figure. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஈஸ்ட்டில் வந்து டேர்ன் பண்ணுறாரு, அப்புறம் நார்த்தில் டேர்ன் பண்ணி 4 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறாரு. அது வந்து எவ்வளோ நேரத்தில் 2 ஹவர்ஸ் ஆஃப் டைமில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 கிலோமீட்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர் ப்ளஸ் 4 கிலோமீட்டர், அதாவது 7 கிலோமீட்டர். ஆனால் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 கிலோமீட்டர் தான். ஏன்னா S is equal to displacement is equal to AC, that is equal to 5 கிலோமீட்டர் along AC. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5, ஸோ டைம் வந்து 2. ஸோ நம்ம 5/2 வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அதுவே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல 7 கிலோமீட்டர். ஏன்னா 3 + 4 7. ஸோ 7/2 பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் பை 2 பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் பர் ஹவர் வருது. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டி பார்க்கலாம். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. A body in motion is said to move with uniform velocity if it has equal displacement in equal intervals of time. So equal intervals of time la equal intervals of time la equal displacements வந்து பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்குது. however small these interval may be,
எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி தான். If a body covers unequal displacement in equal intervals of time or equal displacement in unequal intervals of time, it is said to be moving with non-uniform velocity. ஸோ ஒருவேளை ஒரு பாடி வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வந்து இன்ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை கவர் பண்ணுச்சுன்னா, இல்லைனா ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து இன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வந்து கவர் பண்ணுச்சுன்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. So speed and magnitude of velocity is same along the linear path. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேம் அலாங் த லீனியர் பாத். ஸோ லீனியர் பாத்தில் வந்து ஒரு பாடி ட்ராவல் பண்ணுறப்போ அதோட ஸ்பீடும் மேக்னிடியூடோ வெலாசிட்டியோடது வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பாடி வந்து கன்சிடர் அ பாடி மூவிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் as shown in the figure where AB is equal to 10 meter if the body covers 1 meter in every 1 second, then the velocity is uniform. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து ஏபிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கவர் பண்ணுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 10 மீட்டர், அந்த பாடி வந்து 1 மீட்டரை வந்து 1 செகண்டில் வந்து கரெக்டாக கவர் பண்ணுது. எல்லாமே 1 மீட்டருக்கு வந்து 1 செகண்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா then the velocity is uniform. ஸோ அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ இப்போது மோஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் இன் கர்வ்டு பாத். Consider the motion of particle from A to C as shown in the figure. The particle travels at rate of 10 meter per second from A to B and again 10 meter per second from B to C. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து 10 மீட்டர் பர் செகண்ட், ஏலேருந்து பி வரைக்கும் 10 மீட்டர் பர் செகண்டில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. அது பிலேருந்து சி வரைக்கும் 10 மீட்டர் பர் செகண்டில் போகுது. அதுவே செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேர்வ்டு பாத். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ இது கேர்வ்டாக இருக்கிறதுனால இதோட ஸ்பீடு வந்து ஒன்றா இருக்குது, ஆனால் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதோட வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். In both the cases, the speed of the particle remains constant, but the velocity changes since the direction of the velocity changes. So direction change ஆகிட்டே இருக்கிறதுனால அதோட வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா instantaneous velocity. The velocity of particle at a given instant of time is called instantaneous velocity. ஸோ ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் ஒரு டைமில் பார்த்து டக்குன்னு பார்த்து சொல்கிறது தான் instantaneous velocity. The direction of the instantaneous velocity is along the tangent of the path at that instant. Instantaneous velocity of the particle changes if the body is traveling with variable velocity. ஸோ ஒரு பாடி வந்து வேரியபிள் வெலாசிட்டியோட மூவ் ஆச்சுன்னா அதோட instantaneous velocity வந்து சேஞ்ச் ஆகும். Average velocity. Average velocity is the ratio of total displacement to total time taken. ஸோ average velocity வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டோட்டல் டைம் டேக்கன் ஓட ரேஷியோ, அதான் வந்து average velocity. Average velocity is calculated by the formula v is equal to d by t. ஸோ இது வந்து v is equal to d by t, அதாவது வந்து டிஸ்பிளே வெலாசிட்டியோட ஃபார்முலா தான். ஆனால் இந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா v வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, d வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், t வந்து ஈக்குவல் டு டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டைமும் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இப்போ ஆக்ஸலரேஷன், a particle moving with variable velocity is said to possess acceleration. ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து வேரியபிள் வெலாசிட்டியோட மூவ் ஆச்சுன்னா அது வந்து ஆக்ஸலரேஷனை பொசஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் a particle executes non-uniform motion, its velocity changes. ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து நான்-யூனிஃபார்ம் மோஷனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ஆக்ஸலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அதான் வந்து ஆக்ஸலரேஷன், சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்ஸலரேஷன் இஸ் டிஃபைன்ட் as ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இதுக்கு யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா the unit of acceleration is centimeter per second square in CG system and meter per second square in SI system. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து வெலாசிட்டி, அதுவே டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்பீட். இது ரெண்டுக்கு வந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட் தான் வேல்யூ. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லைனா சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்ஸலரேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா மேத்தமெட்டிக்கலி v minus u by t, that is a is equal to v minus u by t. ஸோ ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன், u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, t வந்து டைம் டேக்கன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். The three equations are
V is equal to U plus AT, V square is equal to U square plus 2AS, S is equal to UT plus half AT square. ஸோ இந்த இடத்துல V என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி, U வந்து இனிஷியல் வெலாசிட்டி, A வந்து ஆக்சிலரேஷன், T வந்து டைம், S வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். Equations of motion are applicable for a body moving with uniform acceleration. ஸோ இது இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து எதுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனோட மூவ் ஆகிற பாடிக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள். இந்த ஈக்குவேஷன்ஸோட டிரைவேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன். மோஷன் ஆஃப் அ பாடி கேன் பி ரெப்ரசன்டட் பை கிராஃப்ஸ். திஸ் கிவ் த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் த பாடியை வந்து நம்ம கிராஃப்லேயும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ பாடியை வந்து நமக்கு காட்டுது. தெர் ஆர் 3 type ஆஃப் கிராஃப்ஸ் நேம்லி. ஸோ 3 type ஆஃப் கிராஃப் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ST, VT அண்ட் AT கிராஃப்ஸ். ஸோ ST என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஆர் பொசிஷன் டைம். VT வந்து இஸ் வெலாசிட்டி டைம் அண்ட் AT வந்து ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். Displacement time graph. In this graph, displacement is plotted along y-axis and time along x-axis. So இந்த displacement time graph பார்த்தீங்கன்னா displacement வந்து y-axisலேயும் டைம் வந்து x-axisலேயும் plot பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 10 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டியிருக்கிறது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ வந்து இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிராஃபுக்கு போகலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் கேன் பி டிட்டர்மைன். ஸோ எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லேயும் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். நேச்சர் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கேன் பி ஸ்டடிட். ஸோ ஒரு பார்ட்டிகளோட மோஷனோட நேச்சரை வந்து நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். Slope of the graph at any point gives the instantaneous velocity of the body. ஸோ ஒரு அந்த கிராஃபில் இருக்கிற ஸ்லோப் பார்த்திங்கன்னா அந்த பாடியோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை வந்து நமக்கு காட்டுது. இப்போ நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்க்கலாம். இன் திஸ் கிராஃப் வெலாசிட்டி இஸ் plotted along y-axis and time along x-axis. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து y-axisலேயும் டைம் வந்து x-axisலேயும் plot பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 10 15 20 20 20 சொல்லிட்டு 15 10 5ன்னு சொல்லிட்டு இர்ரெகுலராக பிளாட் இருக்குது. ஸோ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் VT கிராஃப். நேச்சர் ஆஃப் மோஷன் ஆஃப் பாடி கேன் பி டிட்டர்மைன். ஸோ ஒரு பாடியோட மோஷனோட நேச்சரை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸ்லோப் ஆஃப் த லீனியர் பார்ட் ஆஃப் அ கர்வ் கிவ்ஸ் த ஆக்சிலரேஷன். ஸோ ஒரு கர்வோட ஸ்லோப் லீனியர் பார்ட் ஆஃப் அ ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் நமக்கு வந்து காட்டுது. ஏரியா அண்டர் த கர்வ் கிவ்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி. ஸோ அந்த கர்வ் கீழே இருக்கிற ஏரியா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடியை வந்து காட்டுது. வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் கேன் பி ஃபவுண்ட். ஸோ எந்த இன்ஸ்டன்ட்டில் இருக்கிற வெலாசிட்டியை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு Pedia. இப்போ நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Foundation புக்கில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 கைனமேட்டிக்ஸில் வெரி ஷார்ட் ஆன்சர் அண்ட் ஷார்ட் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷின் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், a passenger seated in a train is at rest with reference to. ஸோ ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்காருன்னா அவர் வந்து எந்த ஒரு பொருளுக்கு வந்து ரெஸ்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்குறா, அந்த ட்ரெயினுக்கு தான் அவர் ரெஸ்ட்டாக இருக்கார். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரெயின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் sea level is dash மீட்டர் per second ஸ்கொயர். ஸோ நான் வந்து இதை இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் வந்து கிராவிட்டியால் sea லெவலில் வந்து 9.8 மீட்டர் per second ஸ்கொயராக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் G is equal to 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். ஸோ இப்போ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ஸ்பீடோமீட்டர் ஆஃப் அ வெஹிக்கல் மெஷர் இட்ஸ் டேஷ் ஸ்பீட்.
ஸோ இதுவும் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் ஆஃப் வெஹிக்கிள் மெஷர் இட்ஸ் இன்ஸ்டன்டானியஸ் ஸ்பீட். இன்னும் ஃபோர்த்து கொஸ்டின்குள்ளே போகலாம். த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பாடி டு டோட்டல் டைம் டேக்கன் இஸ் நோன் ஆஸ் இஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். ஃபிஃப்த் கொஸ்டின்குள்ளே போகலாம். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்கொயர். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரும் வந்து எவ்வளோ டேஷ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்கொயரும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர், 3600 செகண்ட் வந்து 1 ஹவர். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர், 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/3600 ஹவர். ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1/1000 பை 1/3600 இன்ட்டு 1/3600. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து ஒரு செகண்ட் வந்து 1/3600னா செகண்ட் ஸ்கொயர் வந்து 1/3600 இன்ட்டு 1/3600 தட் இஸ் ஈக்குவல் டு 12960 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 12960 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்கொயர். A car attains a velocity of 20 meter per second in 2.5 seconds. If initially it had been at rest, its acceleration must be dash. ஸோ வந்து ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட்ங்கிற ஒரு வெலாசிட்டி வந்து 2.5 செகண்டில் வந்து அட்டைன் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த ரெஸ்ட்லேருந்து அது வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்குது. அதோட ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சிலரேஷனுக்கு வந்து நம்ம ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருந்தோம், a=v-u/t. ஸோ இந்த இடத்துல v பார்த்திங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா வந்து அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்டில் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0, ஏன்னா இது வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2.5 செகண்ட். ஸோ டைம் வந்து நமக்கு 2.5 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்சிலரேஷன் கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ 20 - 0/2.5. ஸோ நமக்கு 20/2.5 வருது. நம்ம ஆன்சர் a is equal to 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம 7th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். த ரேட் ஆஃப் டிக்ரீஸ் இன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன். ஸோ ரேட் ஆஃப் டிக்ரீஸ் இன் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிட்டார்டேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருந்தோம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ ஆக்சிலரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஆக்சிலரேஷன், அதுவே அது வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டார்டேஷன். ஸோ ஆக்சிலரேஷனும் ரிட்டார்டேஷனும் ஒன்று தான். ஆனால் ஆக்சிலரேஷன் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன், ரிட்டார்டேஷன் வந்து பேக்வர்ட் டைரெக்ஷன். ஸோ இது வந்து ரிட்டார்டேஷன் வந்து டீசலரேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம 8th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஆஃப் அ பாடி இஸ் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ. த பார்ட் ஆஃப் த கிராஃப் தட் ரெப்ரசென்ட் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் த பாடி இஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பார்ட் ஆஃப் த கிராஃப் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுறதா கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓஏவும் பிசியும் பார்த்திங்கன்னா கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஏபி பார்த்திங்கன்னா அது வந்து நேராக இருக்குது, அதாவது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அந்த பாடி. ஸோ ஆன்சர் இஸ் ஓஏ அண்ட் பிசி. இப்போ நம்ம 9th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். அ பஸ் மூவ்ஸ் பை 8 மீட்டர் ஃப்ரம் இன் பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட் இன் 2 seconds along a straight road. If it covers 10 meter in the next second, it is moving with dash. இப்போ நம்ம இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்லேருந்து 2 seconds 8 மீட்டர் ட்ராவல் பண்ணுது along a straight ரோடில். If it covers 10 meter in the next second, it is moving with. ஸோ அது வந்து அடுத்த ஒரு செகண்டில் வந்து 10 மீட்டர் கவர் பண்ணுதுன்னா அது வந்து எதால் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். ஸோ வந்து டி வந்து பார்த்திங்கன்னா 8 மீட்டரு, டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட். ஸோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு டி பை டி. ஸோ வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இந்த இடத்துல வந்து வி பார்த்திங்கன்னா 8, அதுவே டைம் பார்த்திங்கன்னா 2, தட் இஸ் 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம 10th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப் டேஷ் இஸ் டேக்கன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃபில் பார்த்திங்கன்னா டைம் தான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போகலாம். A racehorse runs straight north and covers a distance of 12 meter. Then turns east and travels a distance of 5 meter. Draw the diagram showing the displacement and from the figure. Calculate the net displacement of the horse. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரேஸ் ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு கவர் பண்ணுது, 12 மீட்டர் வந்து கவர் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ஈஸ்ட் டேர்ன் பண்ணி ஒரு 5 மீட்டர் கவர் பண்ணுது. அப்புறமா அது வந்து அந்த இடத்துல நின்றுது. ட்ரா த டயக்ராம் ஷோயிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃப்ரம் த ஃபிகர். ஸோ அதோட இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா பேர் வந்து பார்த்திங்கன்னா பித்தாகரஸ் தியரம். இது வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஸோ பித்தாகரஸ் தியரம் பார்த்திங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல வந்து ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் கொடுக்கல. ஸோ வந்து நம்ம ஓஏ ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்போ ஓஎஸ் இஸ் ஈக்குவல் டு 13 வருது. ஆன்சர் 13 மீட்டர் அலாங் எண்ணி. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். A crow picks up pebbles and put them into a pot which is 10 meter away from the pot. In doing so, it makes 5 trips within 80 seconds. What is the average speed of the crow? ஸோ இது ஒரு க்ரோ பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் அவே இருக்கிற ஒரு பாட்டில் பெபிள்ஸை போட்டு வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 5 ட்ரிப்ஸ் பண்ணுது. 5 ட்ரிப்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா 80 செகண்ட்ஸில் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த க்ரோ? ஸோ அந்த க்ரோவோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த க்ரோவுக்கு பாட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர். ஸோ இப்போ 5 ட்ரிப்ஸ் அதாவது அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 80 செகண்ட்ஸ் வருது. ஸோ 1 ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 80/5 16 செகண்ட்ஸ். ஸோ அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று அந்த க்ரோ பாட்லேருந்தோ அந்த பாட்லேருந்து க்ரோவோட அந்த பெபிள்ஸ் இருக்கிற இடத்துக்கோ போகணுன்னா 8 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் வந்து 10/8 மீட்டர் பர் செகண்ட். தட் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 1.25 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். A bike starting from the rest pick up velocity of 72 km/h over a distance of 40 meter. Calculate its acceleration. ஸோ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பைக் வந்து ரெஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகி வெலாசிட்டி ஆஃப் 72 km/h வந்து 40 மீட்டர் ஆஃப் டிஸ்டன்ஸில் வந்து அட்டைன் பண்ணுது. ஸோ அதோட ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூ வந்து 0, ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, அது ரெஸ்ட்டில் இருக்குது. எஸ் பார்த்திங்கன்னா 40 மீட்டர். இது வந்து எஸ் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 40 மீட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி V is equal to 72 km/h. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 72 km/h கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்துலையும் வந்து மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ km/h வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா 1 km/h is equal to 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ V is equal to 5/8 72 into 5/18 that is equal to 20 meter per second. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் படிச்சிருந்தோம். V square is equal to U square plus 2AS. இது வந்து தேர்ட் ஃபார்முலா. ஸோ இந்த வந்து நம்ம 20 into 20 is equal to 0 plus 2 into A into 40. ஸோ 80A is equal to 400. ஸோ A is equal to 5 meter per second. Sorry, அது 5 meter per second square. So answer is acceleration is equal to 5 meter per second square. Thank you friends. இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு ARAR Pedia. இப்போ நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Foundation புக்கில் சாப்டர் 2 Kinematics லெவல் 1 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம லெவல் 1 கொஷின்ஸில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போகலாம். ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஏன்னா வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக் வந்து 2 different branches ஆஃப் மெக்கானிக். இப்போ செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். A branch that deals with motion of bodies without considering the cause of motion is called statics. ஸோ எந்த ஒரு branch of motion வந்து
deals with the bodies without considering the cause of motion is called static சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இப்போ வந்து தேர்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். அண்ட் arrowhead is used to represent scalar quantities. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா arrowhead வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டிஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் ஃபால்ஸ். ஃபோர்த் கொஷினுக்குள்ளே போகலாம். the length of the line in geometrical representation for vectors signify magnitude of the vector. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. இப்போ ஃபிஃப்த் கொஷினுக்குள்ளே போகலாம். a body is first displayed by 5 meter and then by 12 meter in different directions. the minimum displacement it can have is 7. ஸோ வந்து ஒரு பாடி வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுது, இல்லை 12 மீட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் 5 மீட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ அதோட மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 7ன்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 12 - 5 7 தான். ஆன்சர் இஸ் ட்ரூ. இப்போ நம்ம 6th கொஷினுக்குள்ள போகலாம். யூனிஃபார்ம் ஸ்பீட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்பீட்னாலே ஸ்கேலார் குவான்டிட்டி தான். இப்போ நம்ம 7th கொஷினுக்குள்ள போகலாம். ஃபார் அ பாடி மூவிங் அலாங் அ சர்க்குலர் பாத் த ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் கேன் நெவர் பி ஈக்குவல். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பாத்தில் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாகவே இருக்காது. இப்போ நம்ம 8th கொஷினுக்குள்ள போகலாம். அ பாடி கேன் ஹேவ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் ஸ்டில் ஹேவ் வேரியிங் வெலாசிட்டி. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஏன்னா ஒரு பாடி வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடும் வேரியிங் வெலாசிட்டியும் ப்ரொசஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம 9th கொஷினுக்குள்ள போகலாம். த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா ஆவரேஜ் வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் ஆவரேஜ் ஸ்பீடோட மேக்னிடியூடும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. இப்போ நம்ம 10th கொஷினுக்குள்ள போகலாம். வெலாசிட்டி டைம் கிராஃப் cannot be used to find instantaneous velocity. ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியாது சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா வெலாசிட்டி டைம் கிராஃபில் வந்து நம்மளால் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம 11th கொஷினுக்குள்ள போகலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி கேன் பி கேல்குலேட்டட் பை டேக்கிங் த ஆவரேஜ் ஆஃப் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி ஃபார் அ கிவன் டைம் இன்டர்வல் irrespective ஆஃப் டைப் ஆஃப் ஆக்ஸலரேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஆவரேஜ் ஆஃப் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டியோ அ கிவன் இன்டர்வல் irrespective ஆஃப் டைப் ஆஃப் ஆக்ஸலரேஷன். ஸோ டைப் ஆஃப் ஆக்ஸலரேஷனை வந்து பார்க்காம இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டியோட ஆவரேஜ் தான் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கேன் பி கேல்குலேட்டட் பை டேக்கிங் த ஆவரேஜ் ஆஃப் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஃபார் அ கிவன் டைம் இன்டர்வல் irrespective ஆஃப் த டைப் ஆஃப் ஆக்ஸலரேஷன் கிடையாது. ஏன்னா யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். irrespective ஆஃப் டைப் ஆஃப் ஆக்ஸலரேஷன்னா எந்த ஆக்ஸலரேஷன் வேணால் இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் மட்டும்தான் இது வேலை செய்யும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம 12th கொஷினுக்குள்ளே போகலாம். த ட்ராவல் ஆஃப் ட்ரெயின் ஃப்ரம் ஒன் ஸ்டேஷன் டு அனதர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்ஸ்லேட்டரி மோஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. இப்போ நம்ம fill in the blanks பார்க்கலாம். இன் வெலாசிட்டி டைம் கிராஃப் வெலாசிட்டி இஸ் டேக்கன் ஆன் டேஷ் ஆக்சிஸ். ஸோ இந்த நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம 14th கொஷினுக்குள்ளே போகலாம். த ரேஷியோ ஆஃப் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பாடி டு டோட்டல் டைம் டேக்கன் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ நம்ம 15th கொஷினுக்குள்ளே போகலாம். The velocity time graph of a body moving with uniform velocity is a straight line parallel to x-axis. ஸோ x-axisக்கு பேரலாக இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் தான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியை வந்து நமக்கு வந்து டினோட் பண்ணுறது. இப்போ நம்ம 16th கொஷினுக்குள்ள போகலாம். A body moving with a constant speed has zero acceleration only when the particle is in dash dimensional motion. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் மோஷன். இப்போ நம்ம 17th கொஷினுக்குள்ள போகலாம். The average speed of a bus in its whole journey when it travels a given distance between two places with a speed of 20 km/h and returns back with a speed of 12 km/h is dash. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸோட ஆவரேஜ் ஸ்பீட் ஒரு ஹோல் ஜேர்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து அப் அண்ட் டவுன் போகிறப்போ 20 km/h வரப்போ 12 km/h வருது. ஸோ அதோட ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2x. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே கீழே அப் அண்ட் டவுன் போகிறதுனால 2xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா t is equal to displacement by speed. இப்போ நம்ம டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்திங்கன்னா x/20 + x/12. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 2x by x/20 + x/12. ஸோ தட் இஸ் 2x by 12x plus 20x by 240.
ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 15 km/h வருது. ஸோ ஆன்சர் இஸ் 15 km/h. இப்போ நம்ம 18 கொஸ்டின் கொள்ளலாம். When a body has unequal displacements in equal intervals of time, it is said to be moving with நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒரு பாடி வந்து அன்ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்லையோ ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் மூவ் ஆச்சுன்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். when a particle, இப்போ நம்ம 9th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். when a particle moves in a straight line from point A to B, the distance covered is dash to the magnitude of the displacement. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஈக்குவல் டு. இப்போ நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஸோ காலம் ஏல இருக்கிறது வந்து நம்ம காலம் பி வந்து மேட்ச் பண்ணணும். ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜே கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஸ்பீட் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறதுனால ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ வந்து பி வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி யூனிஃபார்ம் வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால யூனிஃபார்ம் வெலாசிட்டியும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ வந்து சி S/T ஆவரேஜ் வெலாசிட்டி, தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டி கொடுத்துருக்காங்க V+U/2. ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு ஒரு செகண்ட் ஃபார்முலா இருக்குது, அதான் V+U/2. ஸோ இப்போ நம்ம டி பார்க்கலாம். V-U இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா I, அதாவது AT. ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தோம். V = U+AT. ஸோ அதுலேருந்து டிரைவ் ஆன ஃபார்முலா ஈக்குவேஷன் தான் இந்த V-U = AT. ஸோ இப்போ நம்ம இ பார்க்கலாம். SN. ஸோ இந்த இடத்துல SN பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், N வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைம். ஸோ N இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் nth செகண்ட். ஸோ nth செகண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம F மோஷன் ஆஃப் அ ஷெல் ஃபயர்ட் பை அ கன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இ அதாவது 2 டைமென்ஷனல் மோஷன். ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் மோஷன் சொல்கிறாங்க. மோஷன் ஆஃப் அ கைட் இது வந்து H 3 டைமென்ஷனல் மோஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷனல் மோஷன் சொல்கிறாங்க. H மோஷன் ஆஃப் அ கார் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க 1 டைமென்ஷனல் மோஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஐ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் கொடுத்துருக்காங்க. சி என்னென்னு பார்த்தீங்கன்னா UT + ½ AT². இது வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஜே பார்க்கலாம். V² - U². இது வந்து எஃப் கொடுத்துருக்காங்க = 2AS. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துரஹ்மான். வெல்கம் டு Pedia. இப்போ நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Foundation புக்கில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 கைனமேட்டிக்ஸில் பார்ட் 2 லெவல் 1 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 21st கொஷினுக்குள்ளே போகலாம். 2% X and Y take 10 hours and 12 hours respectively to travel from Bangalore to Hyderabad. Then ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்காங்க XY. ஸோ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 10 hours எடுத்துக்கிறாங்க. ஒய் வந்து 12 hours எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி எக்ஸ் வந்து ஒய்யோடது ஈக்குவலாக இருக்குமா, இல்லை ஒய்யை விட அதிகமாக இருக்குமா, இல்லை ஒய்யை விட கம்மியாக இருக்குமா, இல்லை நம்மளால் அதை கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து 570 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 57, வெலாசிட்டி ஆஃப் ஒய் வந்து பார்த்திங்கன்னா 47.5 மீட்டர்/செகண்ட், 57 மீட்டர்/செகண்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் மோர் தென் தட் ஆஃப் ஒய். இப்போ நம்ம 22nd கொஸ்டின் இருக்கலாம். A car starting from rest traveling along a straight path with uniform acceleration covers S1, S2, S3 in the first, second and third second of its travel. The ratio of S2 - S1 by S3 - S2. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து ஸ்ட்ரெயிட் பார்த்த யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் S1, S2, S3 வந்து கவர் பண்ணுது ஃபஸ்ட்டு 3 செகண்டில். ஸோ அதோட ரேஷியோ S2 - S1 by S3 - S2ஓட ரேஷியோ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா S1 வந்து 0ன்னு எடுத்துக்கலாம், S2 வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், S3 வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ S2 - S1 1, S3 - S2 1, 1/1. ஸோ ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:1, ஆப்ஷன் டி.
இப்போ நம்ம 23rd கொஸ்டின்குள்ளே போகலாம். The displacement time graph of body is given in the figure given below. ஸோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, the part of the graph that represent the body at rest is. ஸோ எந்த பார்ட் வந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட் இருக்கிறது வந்து டினோட் பண்ணது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி ஏபி. ஏன்னா இந்த இடத்துல ஏபி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அந்த ஆப்ஜெக்டோட ரெஸ்ட்டில் இருக்கிற பார்ட்டை வந்து நமக்கு டினோட் பண்ணுது. இப்போ நம்ம 24th கொஸ்டின்குள்ளே போகலாம். A body is first displaced by 5 meter and then by 12 meter in different directions. The minimum displacement it can have is dash meter. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி வந்து ஃபஸ்ட்டு 5 மீட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் 12 மீட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு கேட்டாங்க. ஸோ நம்ம 12லேருந்து 5 நம்ம மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து 7 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 7 மீட்டர். இப்போ நம்ம 25th கொஸ்டின்குள்ளே போகலாம். A person seated in a bus at rest is at rest with reference to. So option A the bus, option B a jeep moving in the opposite directions to the bus, C the trees on the ground, D both A and B. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்காரு ரெஸ்ட்டில். ஸோ அவர் வந்து எந்தெந்த பொருளுக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தட் இஸ் ஏ அண்ட் பி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து த பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸுக்கு வந்து அவர் ரெஸ்ட்டில் இருக்கார். பி வந்து ஜீப் மூவிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் டு த பஸ். ஸோ ஒரு ஜீப் வந்து அந்த பஸ்ஸோட ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அந்த ஜீப்புக்கு வந்து இவர் ரெஸ்ட்டில் இருக்கார். இப்போ நம்ம 26 கொஸ்டின்குள்ளே போகலாம். பாடி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் ட்ராவலிங் அலாங் a straight line with an acceleration of 6 meter per second square, then the distance traveled by it in the third second is dash meter. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஒரு ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். S is equal to ut plus half at square. இதில் S பார்த்திங்கன்னா 27. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 27 மீட்டர். இப்போ நம்ம 27th கொஸ்டின்குள்ளே போகலாம். A body start from rest and moves along a straight line path with uniform acceleration. The ratio of the velocities at t is equal to 1 second and t is equal to 2 second is. ஸோ நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துல யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனோட மூவ் ஆகுது. ஸோ ரேஷியோட வெலாசிட்டிஸ் t is equal to 1 second t is equal to 2 second இருக்கிறப்போ என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1:2. ஸோ இப்போ நம்ம 28th கொஸ்டின்குள்ளே போகலாம். A body undergoes a displacement of 3 meter in the first second and 4 meter in the second and 5 meter in the third second and so on. The body is moving with the. ஸோ ஒரு பாடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 3 மீட்டர் இன் ஃபஸ்ட்டு செகண்ட், 4 மீட்டர் இன் செகண்ட் அண்ட் 5 மீட்டர் இன் தேர்ட் செகண்ட். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகுது. அந்த பாடி வந்து எதால் மூவ் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செகண்டுக்கும் ஒரு மீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். இப்போ நம்ம 29 கொஸ்டின்குள்ளே போகலாம். 45 km/h is equal to dash meter per second. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம km/h வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ km/h வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து 5/8 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 45 km/h is equal to 45 into 5/80 மீட்டர் பர் செகண்ட், தட் இஸ் equal to 12.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ நம்ம 30th கொஸ்டின்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 30th கொஸ்டின்குள்ளே போகலாம். A body is moving from its initial position of rest along a straight line covers 1 meter in 1 second. ஸோ ஒரு பாடி வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கவர் பண்ணுது 1 மீட்டர் வந்து 1 செகண்டில். இஃப் இட் கவர்ஸ் 8 மீட்டர் இன் நெக்ஸ்ட் 2 செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் 2 செகண்ட் வந்து 8 மீட்டர் கவர் பண்ணுதுன்னா தென் த பாடி இஸ் மூவிங் வித் டேஷ். ஸோ அந்த பாடி வந்து எதால் மூவ் வந்து சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து நமக்கு கிவன் டேட்டா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். S is equal to ut plus half at square. ஸோ இந்த இடத்துல S வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர், t வந்து 1 செகண்ட், u வந்து 0. ஸோ வந்து நம்ம ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சது 2 மீட்டர் per second square. ஸோ இப்போ நம்ம ஃபார் நெக்ஸ்ட்டு 2 செகண்ட்ஸுக்கு வந்து நமக்கு u தேவைப்படுது. ஸோ அந்த யூக்காக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபைனல் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு 2 செகண்ட்ஸுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வரும். ஸோ v is equal to u plus at, that is equal to v is equal to 2 meter per second. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு இப்போ கண்டுபிடிக்கலாம். S is equal to ut plus half at square. நம்ம வந்து மறுபடியும் வந்து 2 meter per second square தான் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து v வந்து நம்ம மறுபடியும் கண்டுபிடிச்சாகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம v கண்டுபிடிக்கிறப்போ v is equal to u plus at. ஸோ v is equal to 6 meter per second. ஸோ இப்போ நம்ம ஆக்சிலரேஷன் பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை total time taken. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஃபார் டைம் இஸ் equal to 1 second to 3 seconds எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து நம்ம 6 - 2 by
total time taken வந்து 3 minus 1. So 6 minus 2 by 3 minus 1, that is 2 meter per second square. So answer is option D. Both B and C. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு Pedia. இப்போ நம்ம கிளாஸ் Pearson IIT Foundation புக்கில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 கைனமெட்டிக்ஸில் லெவல் 1 கொஷின்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 31st கொஷின்குள்ளே போகலாம். த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி டு ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் -1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் -1 சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. greater than, less than or equal to, greater than or equal to, less than. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அதுவே ஆவரேஜ் ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ங்கிறனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் பார்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸை விட ஒன்று கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் lesser than or equal to average speed. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் lesser than or equal to average speed. Hence the answer is option B. இப்போ நம்ம 32nd கொஸ்டின் போகலாம். The speedometer of vehicle indicates its, ஸோ இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். The speedometer of a vehicle indicates its instantaneous speed. So answer is option A. இப்போ நம்ம 33rd கொஷினுக்குள்ளே போகலாம். த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை 2 bodies A and B starting from rest moving along a straight line path with equal acceleration is x, where x is greater than or equal to 1. Then time taken by body A is greater than time taken by body B. Time taken by body A is less than time taken by body B. Time taken by body A is greater than or equal to time taken by body B. Time taken by body A is lesser than or equal to time taken by body B. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பாடிஸ் இருக்குது ஏ அண்ட் பி. ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரெயிட் லைனில் ஈக்குவல் ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகுது. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் அதை ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டைம் வந்து ஏவோடதும் பிஏவோடையும் நமக்கு வந்து கம்பேரபிள்ஸ் இருக்காங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் யூன் எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுவும் இல்லாமல் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. எப்படின்னா இது வந்து ரெஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ U is equal to 0. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா இருக்குது. அதாவது இது வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லேருந்து வந்து ஒரு ஃபார்முலா S is equal to ut plus half at square. ஸோ ஈக்குவல் ஆக்சிலரேஷன் இஸ் A ஃபார் போத் A and B. ரெண்டு பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷனே ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபார் பாடி A வந்து S1 is equal to 0 into T1 plus half into A into T1 square. அதே S2 is equal to 0 into T2 plus half into AT2 square. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை 2 bodies A and B. ஸோ X is equal to S1 by S2. That is equal to half into A into T1 square by half into A into T2 square. ஸோ நமக்கு வந்து ஹாஃபும் ஏவும் சேர்த்து நமக்கு கேன்சல் ஆகிடுது. T1 square by T2 square is equal is greater than or equal to 1. ஸோ நம்ம பார்க்குறப்போ T1 square is greater than or equal to T2 square. ஸோ answer is option C. Time taken by body A is greater than or equal to time taken by body B. இப்போ நம்ம 34th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். when a body moves with uniform velocity, then A, it has 0 acceleration. B, it moves along a straight line path. C, average velocity is equal to instantaneous velocity. D, all the above. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 34th கொஸ்டினில் ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா என்னென்ன கீழே கொடுத்துருக்குற எந்தெந்த இதிலலாம் அது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா A, it has 0 acceleration.
ஸோ ஆக்ஸலரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இது யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறதுனால ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இன் ஈக்குவல் டைம். ஸோ இது வந்து ஜீரோ ஆக்ஸலரேஷன். ஏன்னா அந்த வெலாசிட்டியில் வந்து சேஞ்சே கிடையாது, அது யூனிஃபார்மாக போயிட்டுருக்கு. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா இட் மூவ்ஸ் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் பாத். யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கணும்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போன மாதிரி தான் அதுக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகிறதுனால இல்லை கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போய் ஆகணும். ஸோ அண்ட் ஆப்ஷன் பியும் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு இன்ஸ்டன்டனியஸ் வெலாசிட்டி. இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபிசி கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டி பார்த்திங்கன்னா ஆல் த அபவ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆல் த அபவ். இப்போ நம்ம 35th கொஸ்டின் போகலாம். The velocity time graph of a certain body is shown in the following graph. The part of the graph that shows deceleration of the body is. ஸோ ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. எந்த பார்ட் வந்து நமக்கு அந்த கிராஃபில் டீசலரேஷனை வந்து காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்க நமக்கு வந்து 4 பார்ட் இருக்குது. ஓஏ, ஏபி, பிசி, சிடி. ஸோ ஓஏ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகுது. ஏவி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாமல் நேராக போயிட்டு இருக்குது. அது பிசி பார்த்திங்கன்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகுது. சிடி பார்த்திங்கன்னா கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகுது. டீசலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸலரேஷன் தான், அதுவே ரிவர்ஸ் டைரெக்ஷனில். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சிடி. இப்போ நம்ம 36 கொஸ்டின்குள்ளே போகலாம். A body is moving along the curve ABC as shown in the figure and the initial and final position are A and C respectively. Displacement is the line joining. All option கொடுத்துருக்காங்க. Initial and final position of the body, midpoint B and final position of the body, midpoint B and initial position of the body, both P and C. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி வந்து கேர்டு பார்த்து மூவ் ஆகுது. அதாவது ஏலேருந்து பிஏ டச் ஆகி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்கு போய் சிஏ டச் ஆகுது. ஸோ இதோட இனிஷியல் பொசிஷன் வந்து ஏ, ஃபைனல் பொசிஷன் வந்து சி. அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பார்ட் பிட்வீன் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் த ஃபைனல் பொசிஷன். ஸோ ஏ சி, ஏ தான் வந்து இனிஷியல் பொசிஷன், சி வந்து ஃபைனல் பொசிஷன். ஸோ ஏலேருந்து சி வரைக்கும் தான் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பாடி. இப்போ நம்ம 37 கொஸ்டின் கூட த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் அ கார் இண்டிகேட்ஸ் டேஷ். ஸோ வந்து நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் ஒரு ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்டனியஸ் ஸ்பீடை தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இட்ஸ் இன்ஸ்டன்டனியஸ் ஸ்பீட். இப்போ நம்ம 38th கொஸ்டின் கூட போகலாம். A boy throws a ball vertically upward and catches it after 2 seconds. Which of the following is true regarding the motion of the ball? ஸோ ஒரு பாய் வந்து ஒரு பாலை வந்து வெர்டிக்கலி அப்வர்ட்ஸில் த்ரோ பண்ணுறான். அப்புறம் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதை கேட்ச் பண்ணுறான். ஸோ நமக்கு கொடுத்துருக்குற 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா த ஷார்ட்டஸ்ட் பார்ட் பிட்வீன் இனிஷியல் பொசிஷன் அண்ட் த ஃபைனல் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பையன் அந்த பாலை தூக்கி போட்டு கையால் அதே இடத்துல பிடிக்கிறதுனால அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. செகண்ட் ஒன் மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்ஸலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி போத் 1 and 2 ஆர் ட்ரூ. இப்போ நம்ம 39th கொஸ்டின் போகலாம். If a sports car at rest accelerates uniformly to a speed of 144 km/h in 5 seconds, it covers a distance of dash meter. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் 144 km/h யூனிஃபார்மாக ஆக்ஸலரேட் ஆகுது. ஸோ 5 செகண்ட்ஸில். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 144 × 5/18 that is equal to 40 m/s. T is equal to 5 seconds, B is equal to U plus AT. இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் 144 வந்து 5/18 மல்டிப்ளை பண்ணியிருக்கோன்னா இது வந்து km/h இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம m/s கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ T is equal to 5 seconds. ஸோ V is equal to U plus AT. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ 40 is equal to 5A, that is equal to A is equal to 8 m/s ஸ்கொயர். இப்போ S is equal to UT plus half ATங்கிற ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ S is equal to 0 plus half into 8 into 25. ஸோ S is equal to 100 meter. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A.
இப்போ நம்ம 40th கொஸ்டினுக்குள்ள போகலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இன் சீக்வென்ஷியல் ஆர்டர் டு ஷோ தட் த பாடி மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாங்க. அதோட ஸ்டெப்ஸை வந்து சீக்வென்ஷியல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, BCADFEG. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி, ஸ்ப்ரெட் அ ஷீட் ஆஃப் ஒயிட் பேப்பர் ஆன் ஹாரிசாண்டல் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒயிட் பேப்பர் ஷீட் வந்து நம்ம ஒரு டேபிள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க சொல்கிறாங்க. செகண்ட் வந்து சி, அரேஞ்ச் அ ட்ராலி வித் அன் இங்க் ட்ராப்பர் அட்டாச் டு இட். ஒரு இங்க் ட்ராப்பரை ஒரு சின்ன ட்ராலியில் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. ஏ, take a long thread and tie one end to the trolley and other end to it a second hand of a clock. ஸோ ஒரு கிளாக்கோட செகண்ட் ஹேண்டை வந்து ஒரு த்ரெட்டை வந்து டைப் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஒரு எண்டை இன்னொரு எண்டை வந்து அந்த ட்ராலியில் டைப் பண்ணிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டி, பிளேஸ் த ஹோல் அரேஞ்ச்மெண்ட் ஆன் த டேபிள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு டேபிளில் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப், when the trolley driven by the clock moves forward, ink drops fall on the paper at regular intervals. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான இன்டர்வல்ஸில் மூவ் ஆகும். ஸோ அது ஃபார்வர்டாக இழுக்கிறப்போ அந்த இங்க் ட்ராப் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் ட்ராப் ஆகும். இ, measure the distance between successive drops and know the time intervals between the drops. ஸோ அதோட டைம் இன்டர்வலையும் டிஸ்டன்ஸையும் வந்து நமக்கு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா ஜி, calculate the ratio of distance between the successive drops to the time and it's observed. The ratio of it remains constant. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.